கலாத்தியர் புஸ்தகத்திலே அஹ், முதலாம் அதிகாரத்திலே குறித்து சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். இங்கே பவுலப்போஸ்தலன் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்கிறதை கலாத்திய மக்களுக்கு நிரூபிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறார். மட்டுமல்ல, சுவிசேஷம் பவுல் பிரசங்கித்தது அல்லது அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தது மட்டும்தான் சுவிசேஷம். அதை தவிர மாற்றி வேறு யாராகிலும் அதை பேசினால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அது சுவிசேஷம் அல்ல என்கிறதை பவுல் உறுதிப்படுத்தி கூறுகிறார். அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக ஏதோ பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நான் இதை மற்ற அப்போஸ்தலரிடத்திலிருந்து எந்த ஒரு மனிதரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளவில்லை, நேரடியாக கடவுளிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார். எப்படி பேதுரு, யோவான், யாக்கோபு உள்ளிட்ட மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக பெற்றார்களோ, ஆகவே அவர்கள் அப்போஸ்தலர். அதே போல பவுலாகிய நானும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டவன். மாறாக நான் பேதுருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை அல்லது வேறு எந்த மனிதர்களிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை என்கிறதை பவுல் சொல்லிக் கொண்டு வருகிறார் அல்லவா. அப்போ அதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக பவுல் ஒரு காரியத்தை கூறுகிறார். முதலாவது 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன், அல்லது இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். அதன் பிறகு உடனடியாக நான் மாம்சத்தின்படி யோசனை பண்ணி அங்கே போகவில்லை. 3 வருடம் கழித்து பேதுருவை கண்டுகொள்ளும்படியாக போனேன் என்பதாக சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனடியாக போய் அடுத்து கற்றுக்கொள்ளும்படியாக பேதுருவிடத்திலே போய் நான் கற்றுக்கொண்டு வரவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது நான் எங்கே காணப்பட்டேன்? எருசலேமுக்கு, அப்போஸ்தலரிடத்திலே போகவில்லை, எருசலேமுக்கு போகவில்லை, அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போயிருந்தேன். அதன் பிறகு தமஸ்குலே வந்தேன், அங்கே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் என்பதாக சொல்லுகிறார். இதை குறித்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்க முடியும். பவுலுடைய இந்த கூற்றை அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே, வரலாற்றிலே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதன் பிறகாகத்தான் அரபி தேசத்துக்கு போய் அதன் பிறகு தமஸ்கு தேசத்துக்கு வந்து அதன் பிறகுதான் எருசலேமுக்கு வருகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முழுவதும் பவுலை இயேசு கிறிஸ்து சந்தித்த ஒரு காரியத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், பவுல் சொன்ன அதே காரியத்தை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அனனியாவிடத்திலே சொல்லுகிறார். சவுல் தரையில விழுந்த காரியம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலே 3 நாள் பார்வை இல்லாதவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலே அனனியா என்கின்ற மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பவுலை சந்திக்கும்படியாக சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலே எந்த இடத்திலே பவுல் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை காண்பித்து அங்கே போய் அவனை அனுப்புகிறார். அடுத்து 12ஆம் வசனத்திலே அனனியா என்கின்ற பெயருள்ள ஒரு மனிதன் தன்னிடத்திலே வரப்போகிறான் என்று சொல்லி பவுலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். 13ஆம் வசனத்திலே அனனியா பயப்படுகிறதை குறித்து பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவனை திடப்படுத்தி அனுப்புகிறார். அவனை அனுப்பும் போது ஆண்டவர் அனனியாவிடத்திலே சொன்ன வார்த்தை 15ஆம் வசனம், நீ போ, அனனியாவே நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்பதாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சொல்லுகிறார், நான் அவனுக்கு காட்டி கொடுப்பேன் எந்த அளவுக்கு பாடுபட வேண்டும் என்றெல்லாம் காட்டி கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். 17ஆம் வசனம், அப்பொழுது அனனியா போய் பவுலை சந்திக்கிறார். அதன் பிறகு அவன் அனனியா சந்தித்த பிறகு கண்ணிலிருந்து மீன் செதில்கள் போன்ற அவை விழுந்தது, பார்வையடைகிறான். 19ஆம் வசனம், அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இருந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை
வெட்டி பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஆனால் சவுலோ அதிக திடன் கொண்டு இவரை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அந்த ஆலோசனையிலிருந்து அவன் தப்பி ராத்திரியிலே மதில் வழியாய் கூடையிலே இறக்கி விடப்பட்டான். அதன் பிறகு சவுல் எருசலேமுக்கு வந்து சீசர்களுடைய சேர்ந்து கொள்ள பார்த்தான். அப்போ பாருங்கள், பவுல் இங்கே கலாத்தியர்ல சொல்லுகிறார் அல்லவா, நான் 3 வருடங்களுக்கு பிறகாகத்தான் நான் பேதுருவை கண்டுகொள்ளும்படி போனேன் என்பதாக. அந்த 3 வருடங்களிலே என்ன நடந்தது என்கிறதை குறித்துதான் இங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக நான் எங்கே போகவில்லை. ஆண்டவரனை சந்தித்து சொன்ன உடனடியாக நான் அவர்களிடத்திலே போய் கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக நான் கற்றுக்கொண்டதை அங்கே முதலாவது பிரசங்கம் பண்ணி அங்கே ஒரு ஆபத்து வந்த என்பதாகத்தான் எருசலேமிலே பேதுருவிடத்திலே போனேன் என்பதை போய் பேதுருவை பார்த்ததாக இங்கே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் வேறொருவரையும் நான் காணவில்லை. இப்போ யாக்கோபை பேதுரு அடுத்து யாக்கோபு அந்த நேரத்திலே வேறொருவரையும் நான் காணவில்லை என்பதாக அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இங்கே பவுல் அங்கே போகும்போது அவனை அவர்களிடத்திலே கூட்டிக் கொண்டு போனது பர்னபா என்று நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியில் அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமில் அவர்களிடத்தில் போக்குவரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது எந்த இடத்திலும் பவுல் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவினால் ஏற்கனவே சீசர்களாக்கப்பட்ட அப்போஸ்தலரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அப்போஸ்தலரிடத்திலே இங்க வரும் முன்பதாகவே அவன் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டவனாக வருகிறான் என்கிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது வரலாற்று புத்தகம், அதுவே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை தான் இங்கே கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிறான். நான் மாம்சத்தின்படி யோசனை பண்ணி நான் மனிதர்களிடத்திலே போய் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் 3 வருடம் கழிந்த பின்பதாகத்தான் நான் பேதுருவை சந்தித்தேன், யாக்கோபை சந்தித்தேன் என்பதாக எல்லாம் சொல்லுகிறேன். அதன் பிறகு 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 14 வருடம் கழித்து மறுபடியும் நான் எருசலேமுக்கு போகிறேன். அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணும்படியாக மறுபடியும் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருகிறது. 14 வருடங்களுக்கு இடையிலே பவுல் எருசலேமுக்கு போகவே இல்லை என்று கேட்டால் போயிருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் பவுல் போயிருக்கிறான். ஆனால் இந்த 14 வருஷம் கழித்து போன இந்த சம்பவத்தை இங்கே பவுல் எழுத காரணம், அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு காணும்படியாக பவுல் அங்கே போகிறார். என்ன பிரச்சனை? சுவிசேஷம் எது என்கிறதை ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கள்ளப்போதனைகளுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி போகக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. 14 வருடம் கழித்து போகிறார். போகும்போது பவுல் எழுதுகிறார், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். தீத்துவை கூட்டிக் கொண்டு போகிறார், கூட பர்னபா போகிறார். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். நான் எந்த அடிப்படையில் அங்கே போனேன்? தேவ அறிவிப்பினால், தேவன் எனக்கு அறிவித்தபடியால் நான் அங்கே போனேன். ஆண்டவர் அங்கே போகும்படியாக எனக்கு அறிவிப்பு கொடுத்தபடியால் நான் எங்கே மறுபடியும் 14 வருடம் கழித்து அங்கே போகிறேன். அங்கே போய் என்ன பண்ணினேன்? ஆண்டவர் என்னை கொண்டு செய்த காரியங்களை, அதாவது நான் இங்க எப்படி எல்லாம் சுவிசேஷம் அறிவித்தேன், அதன் மூலமாக என்னெல்லாம் நடந்தது என்கிறதை குறித்து அறிவித்தேன் என்பதாக சொல்லுகிறார். அப்படி அறிவிக்கும் போது யாருக்கு அறிவித்ததாக சொல்லுகிறார்? நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். இங்க எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு என்று சொல்லக்கூடியது ரெப்யூட்டட் பர்சன் என்று சொல்லி நீங்கள் ஆங்கிலத்திலே படிக்க முடியும். அதாவது முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தனியாக என்ன நடந்தது என்று சொல்லி விவரித்து காண்பித்தேன். அந்த முக்கியமான நபர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறவர் அப்போஸ்தலர்கள். அப்போ அந்த முக்கியமானவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் நான் என்னை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் என்கிறதை விவரித்து காண்பித்தேன். காரணம், நான் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு. ஏன் வீணாக? ஒட்டுமொத்த மக்கள்
இடத்துல சொல்லும் போது ஒருவேளை அங்கே கலவரம் வர வாய்ப்பு இருக்கிறது. பவுல் என்ன வித்தியாசமாக பேசுகிறார் என்று சொல்லி நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அங்கே இருக்கிறவர்கள், எருசலேமில் இருக்கிறவர்கள் யூதர்கள், யூத கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள். அந்த இடத்துல பவுல் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேசுவதற்காக போயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழல்ல யாருக்கிடத்திலே இதை குறித்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது? எல்லாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால் நேரடியாக கற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் மூலத்திலிருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியபடியால் அவர்களுக்கு தனியாக நான் விவரித்து காண்பித்தேன் என்பதாக சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது கூட அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், மற்ற அப்போஸ்தலர்களா இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்க போது அவர்கள் எல்லாம் யூதர்கள். அந்த யூதர்கள் இருக்கும்போது கூட என்னோடு கூட இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் அவன் விருத்த சேதனம் பண்ணும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. தீத்து என் கூட வந்திருக்கிறான், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை. தீத்து கிரேக்கனாக இருக்கிறான், இவனுக்கு என்னது விருத்த சேதனம் செய்ய வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர்கள் யாரும் சொல்லவில்லை, கட்டாயம் பண்ணவே இல்லை. மாறாக யார் கட்டாயம் பண்ணனது? கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற ஒரு சுயாதீனம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. இந்த சடங்கு முறைகள் செய்வதனால் கடவுளுக்கு முன்பாக போக முடியாது. ஆகவே இந்த சடங்கு முறைகள் கட்டாயம் அல்ல, இந்த சடங்கு முறைகள் செய்தால்தான் கடவுளுக்கு முன்பாக போக முடியும் என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே இந்த சடங்கு கட்டாயம் அல்ல என்கின்ற ஒரு சுதந்திரம், சுயாதீனம் இருக்கிறது அல்லவா, ஃப்ரீடம் இருக்கிறது அல்லவா? இதை சில யூதர்கள் உளவு பார்த்தார்கள், ஸ்பை வேலை பார்த்தார்கள். அப்படி பார்த்தவர்கள் இவர்கள் மட்டும் எப்படி நாம் செய்கிற சடங்கை செய்யாமல் இருக்கலாம், அவர்களும் கண்டிப்பாக செய்த வேண்டும், அப்படி செய்தால்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி அந்த உளவு வேலை பார்த்தவர்கள் நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும்படி இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போகாது, நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தில் உள்ள சடங்கு முறைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்ள வேண்டும், பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை ஆக்கும்படியாக சில கள்ளர்கள் அங்கே நுழைந்திருந்தார்கள். அந்த கள்ளர்கள் நிமித்தம்தான் அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சு அங்கே வந்தது. மற்றபடி நான் யாருக்கு விவரித்து காண்பித்தேனோ அந்த அப்போஸ்தலர்கள் யாரும் என்ன செய்யவில்லை, இப்படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும், சடங்கு முறைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தமா அப்படி ஆயிற்று. அப்போ இந்த கள்ள சகோதரர்கள் சொன்னதன்படியாக பவுல் செய்தாரா? இல்லை. 5ஆம் வசனம், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. இப்போ பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அந்த கள்ள சகோதரர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். தீத்து கிரேக்கராக இருக்கிறான், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ண வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் பண்ணினார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கும்படியாக முயற்சித்தார்கள். ஆனால் நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. எதற்காக கீழ்ப்படிந்து இணங்கவில்லை? சுவிசேஷத்தின் சத்தியம் அவமாக போகாதபடிக்கு, வீணாக போகாதபடிக்கு. சுவிசேஷத்தின் சத்தியம் எது? நம்முடைய செயல்களால் அல்ல நாம் காப்பாற்றப்படுவது, நான் ஏதோ ஒன்றை செய்வதனால் கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார் என்கிறது அல்ல சுவிசேஷம். அந்த நான் ஒருவேளை அவர்களுடைய பேச்சை கேட்டு தீத்து விருத்த சேதனம் பண்ணினால்தான் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி ஒப்புக்கொள்வேன் என்றால் அங்கு சுவிசேஷத்தின் சத்தியம் அடிபட்டு போயிற்று. அப்ப அந்த சுவிசேஷத்தின் சத்தியம் அவமாகி போய்விடாவிடுதபடிக்கு நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கப்படியாக, அது வீணாக போய்விடக்கூடாது, அது உங்களிடத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதற்காக அங்கே சிலர் எருசலேமுக்கு போன போது அங்கே வந்த சில கள்ள சகோதரர்கள், பக்க வழியாக வந்தவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வழியாக வந்தவர்கள் அல்ல, அவர்கள் பக்க வழியாக வந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்தவர்கள் யார்? எண்ணிக்கை உள்ள சிலர், அவர்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் எங்களை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தவில்லை என்று சொல்லி பவுல் இங்கே கூறுகிறார். பாருங்கள் 6ஆம் வசனம், அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தவர்கள், அதாவது அந்த முக்கியமான நபர்கள், நான் யாரிடத்திலே பேசினேனோ அந்த முக்கியமானவர்கள், எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் இப்பொழுது எனக்கு என்னது, நீ இப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லி போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர்கள் முக்கியமானவர்களாக இருந்தாலும் சரி, முக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அது எனக்கு கவலை கிடையாது. காரணம், கடவுளுக்கு என்னது, எல்லாருக்கும் பாரபட்சமற்றவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் அவர்கள் எதையும் செய்யவில்லை, இப்படி கட்டாயப்படுத்தவில்லை. எண்ணிக்கை உள்ளவர்கள் எங்களுக்கு எதையும் போதிக்கவில்லை. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதியருக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன் என்பதாக சொல்லுவேன். நான் 2 முறை எருசலேமுக்கு போனேன். ஆனால் என்னது, அவர்களிடத்திலிருந்து ஒன்று கற்றுக்கொண்டுதான் நான் போதிக்கிறேன் என்றல்ல. இதை எதற்கு சொல்லுகிறார்? நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவன், ஆகவே நான் அப்போஸ்தலன். இன்னொரு காரியம் என்ன, நான் அங்கே போகும்போது எனக்கு எதிராக யார் செயல்படவில்லை, அப்போஸ்தலர்கள் செயல்படவில்லை. நான் போதிக்கிறது சரி என்கிறதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த கிருபையை அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். ஆகவே பவுல் தன் அப்போஸ்தலன், நான் பேசுகிறது சரியான சுவிசேஷம், இதற்கு எதிராக பேசுகிறவர்கள் பொய்யர்கள் என்கிறதை இங்கே ஸ்தாபிக்கிறார். இதே இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 பார்ப்போம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்கள், என்ன போதனை பண்ணினார்கள். இந்த நபர்கள் தான் பவுல் சொன்ன அந்த கள்ள சகோதரர்கள், பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள். நீங்கள் மோசேவின் முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து என்ன சொல்லுகிறார்கள், இல்ல மோசேயின் முறைமையின்படி விருத்த சேதனம் செய்யாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்றார். அதனாலே அவர்களுக்கும் அந்த கள்ள சகோதரர்களுக்கும் பவுல், பர்னபா என்பவர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது, தர்க்கம் உண்டானது. அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இதைத்தான் அங்கே பவுல் சொல்லுகிறார். நான் எண்ணிக்கை உள்ளவர்களிடத்திலே 14 வருஷம் கழித்து எருசலேமுக்கு போனேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. இதுதான் இந்த காரணத்துக்காக தான் சொல்லுகிறார். இந்த வாக்குவாதத்துக்கு ஒரு தீர்வு உண்டாக வேண்டும். காரணம், யூதேயாவிலிருந்து வந்து சிலர் குழப்புகிறார். அப்போ எருசலேமுக்கு அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஏற்கனவே யூதர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர்கள் நேரடியாக கற்றவர்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று போகிறார்கள். அவர்களிடத்திலே தான் பவுல் தனியாக விவரித்து காண்பிக்கிறார். சரி, அந்தபடி அவர்கள் அங்கே போனார்கள். 4ஆம் வசனம், அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார். 5, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து, அப்போ பரிசேய சமயத்தாரிலிருந்து விசுவாசிகளானவர்கள் சிலர் எழுந்து என்ன சொல்லுகிறார்கள், அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இல்ல விருத்த சேதனம் பண்ண வேண்டும், மோசே கற்பித்த எல்லாவற்றையும் சடங்கு முறைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அது அவசியம் என்று சொல்லி பரிசேய சமயத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தவர்கள் சொல்லுகிறார், விசுவாசிகளானவர்கள் சொல்லுகிறார். அப்போ அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், சட்டத்திட்டங்களை விசுவாசிக்கக்கூடியவர்கள், அதாவது தங்களுடைய செயல்களை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இவர்கள் தான் பக்க வழியாக வரக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தர்க்கம் வருகிறது. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன்
நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை, இங்கே சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி என்று சொல்லுவதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள், அந்த நுகத்தடியை சீஷர்களிடத்தில், சீசர் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய கழுத்தில் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன், நீங்கள் செய்கிற காரியம் தேவனை சோதிக்கின்ற செயல். நீங்கள் யூதர் அல்லாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது, இல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, எங்களுடைய யூத மதத்தில் இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது, நீங்கள் சுமக்க முடியாத ஒரு சுமையை அவர்கள் மேல சுமத்தி தேவனை சோதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பேதுரு பேசுகிறார். நீங்கள் அப்படி ஏன் சோதிக்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே தான் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதை போலத்தான் நாமும் காப்பாற்றப்படுகிறோம். நாம் ஏதோ மோசையினுடைய அந்த நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, கட்டளைகள், விருத்த சேதனம், இவைகளை செய்வதனால் நாம் காப்பாற்றப்பட முடியாது. நாமும் எப்படி அவர்கள் விருத்த சேதனம் இல்லாத மக்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் காப்பாற்றப்படுகிறார்களோ அதே போலத்தான் நாமும் என்று நம்பி இருக்கிறோம். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவருக்கு அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் அந்த எண்ணிக்கை உள்ளவர்கள், முக்கியமானவர்கள். அங்கே சிலர் பரிசேயர் சமயத்திலும் சிலர் இருந்திருக்கிறார். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, இப்போ யாக்கோபு பேசுகிறார், பேதுரு பேசி முடித்து விட்டார், இப்போ யாக்கோபு பேசுகிறார். சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் என்று தமது நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தள்ளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நான் மற்ற ஜனங்களையும் கொண்டு வருவேன் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை சொல்லி இருக்கிறார்களே, அந்த அடிப்படையிலே உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. உலகம் தோற்றுவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு தம்முடைய கிரியை, அவர் என்ன செய்ய போகிறார், அவருடைய செயல் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளிடத்தில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணக்கூடாது. யூதர் அல்லாத மக்கள் தேவனிடத்திலே திரும்புகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்களை கலங்க பண்ணக்கூடாது. நீ மோசையோட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கலங்க பண்ணக்கூடாது என்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவர்களுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கூட்டு சத்தத்திற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்பதாக இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை தான் இங்கே அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே காரியத்தை தான் பவுல் சொல்லுகிறார். நான் 14 வருஷம் முன்பு போனேன், அங்கே அப்போஸ்தலர்கள் யாருமே என்னது இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தால் மட்டும் போதாது, மேலும் நான் பல காரியங்களை செய்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யாரும் சொல்லவில்லை. சில கள்ளர்கள் வந்து சொன்னார்கள், கள்ள சகோதரர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள், அவர்கள் நேர வழியாக வரவில்லை, அதாவது சரியாக விசுவாசித்து ரட்சிக்கப்படவில்லை, அரைகுறையாக இங்கேயும் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அங்கேயும் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உண்மையிலே தேவனை சோதிக்கக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேத்தான் கலங்க பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் முயற்சி செய்தார்கள், ஆனால் நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்பதை இங்கே பவுல் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? கலாத்திய மக்கள் அப்படிப்பட்ட குழப்பத்திலே தான் போய்கொண்டிருந்தார்கள். கலாத்திய நாட்டு சபைகளிலும் இதே போன்ற ஒரு சூழல் தான் காணப்பட்டது. ஆகவேத்தான் பவுல் சொல்லுகிறார், இப்படிதான் நடந்தது. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றேன், நான் மட்டுமல்ல, எனக்கு முன்பே அப்போஸ்தலராக இருந்தவர்கள் அவர்களிடத்தில் போகும்போது அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் நான் பிரசங்கித்த சுவிசேஷம், அதை தவிர அதோடு கூட ஏதாகலும் ஒன்றை ஆட் பண்ணினால், அதை கூட கூட்டினால், அல்லது அதை திரித்து பேசி அதான் சுவிசேஷம் என்று சொல்லி தவறாக போதித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை பவுல் தெளிவுபடுத்தார். அடுத்ததாக ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார்.
நான் பேதுருவையே முகமுகமாக எதிர்த்து இருக்கிறேன் இந்த காரியத்து நிமித்தம். பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த ஒரு அப்போஸ்தலன். இயேசு கிறிஸ்துவால் பவுலுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போதே அப்போஸ்தலனாக இருந்து இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டார். அப்படிப்பட்ட பேதுருவை கூட தவறு செய்திருக்கிறார். அதை நான் முகமுகமாக எதிர்த்தேன். பேதுருவுக்கு எது உண்மை என்று தெரியும். காரணம் முன்பு போன போது பேதுரு எனக்கு நான் சொன்னதன்படியாக அல்லது நான் பேசுகிற அதே காரியத்தை தான் அவனும் பேசினான், யாக்கோபு பேசினார், எல்லாரும் இதே சுவிசேஷத்தான் பேசினார்கள். ஆனால் அந்த பேதுரு ஒரு முறை தவறு செய்தார். அதை நான் முகமுகமாக எதிர்த்தேன். எங்கே? அந்தியோகியாவிலே. பேதுரு ஒரு முறை அந்தியோகியாவுக்கு வருகிறார். அந்தியோகியாவுக்கு வந்த போது அவன் மேல் ஒரு பெரிய குற்றம் சுமந்தது. அந்த குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறது. என்ன? பேதுரு யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள் என்கிட்ட வேற்றுமைகளை எல்லாம் மறந்தார். காரணம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் அது மறப்பது பெரிய ஒரு காரியம், யூதர்களுக்கு ஒரு சவாலான விஷயம். காரணம் யூதர்கள் தங்களுடைய மத பெருமை ஊறி திளைத்தவர்கள். காரணம் நாங்கள் மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும், நாங்கள் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறோம், கடவுள் எங்களுக்கு தான் பிரமாணம் தந்தார், ஆகையால் நாங்கள் தான் கடவுளுக்கு முன்பாக நிற்க வாய்ப்புள்ளவர்கள், மற்றவர்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை, ஆகவே மற்றவர்கள் எல்லாம் கீழானவர்கள் என்கின்ற எண்ணமுடையவர்கள் தான் யூதர்கள். ஆகவே மற்றவர்களோடு கலந்து எந்த செயல்களையும் ஈடுபட மாட்டார்கள், அவர்களோடு ஒன்றாக உணர்ந்து உட்கார சாப்பிட மாட்டார்கள். காரணம் யூதர்களுடைய உணவு கலாச்சாரம் வேறு, அது தீட்டு இல்லாத உணவு என்றெல்லாம் உண்டு. ஆனால் யூதர் அல்லாதவர்கள் அவர்களுக்கு வேறு அப்படி ஒன்றாக உணர்ந்து எல்லாம் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதரானாலும் சரி யூதர் அல்லாதவர்களாலும் சரி எல்லாருக்கும் ஒன்றுதான் என்கிறதை அறிந்தபடியால் பேதுருக்கு அது ஒரு விஷயமாகவே இல்லை. பேதுரு யூதர் அல்லாதவர்களோடு இணைந்து சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறார். ஆனால் அங்கே சிலர் புதிதாக யாக்கோபிடத்தில், இப்ப பேதுரு ஏற்கனவே அந்தியோகியாவிலே இருக்கிறார். அந்தியோகியாவில் இருக்கும்போது எல்லாரோடும் சமமாக இருக்கிறான். யாருக்கு எந்த பட்சபாதமும் ஏற்றத்தாழ்வும் பேதுருவிடத்திலே காணப்படவில்லை. அங்க எருசலேமில் இருந்து யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறார்கள், யூதர்கள் வருகிறார்கள். யூதர்கள் வரும்போது பேதுரு என்ன நினைக்கிறான்? இந்த யூதர்கள் இன்னும் சரியாக உண்மையை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அவர்கள் யூதர் அல்லாதவர்களோடு நெருங்கி பழகுவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஆகவே நான் இந்த யூதர் அல்லாதவர்களோடு இப்பொழுது நெருங்கி பழகி அவர்களோடு உணவு உட்கொள்கிறதை பார்த்தால் அவர்கள் என்னையும் வெறுத்து விடுவார்கள், என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்கள் இங்க இருக்கிற காலம் வரைக்கும் நாமளும் என்னது இந்த யூதர் அல்லாதவர்களை விட்டு விலகி தனியாக இருப்போம் என்கிறதாக இந்த பேதுரு முடிவெடுக்கும். ஆனால் உண்மையில எப்படி முடிவெடுத்திருக்க வேண்டும்? பேதுரு சரியான ஒரு சத்தியத்திலே உள்ளவன் தான். அப்படி இருக்கும்போது எப்படி முடிவெடுத்திருக்க வேண்டும்? அவர்கள் இப்படி வருகிறார்கள், அவர்கள் இப்படி என்னை கண்டால் அது அவர்களுக்கு பிடிக்காது, அவர்கள் என்னை வெறுப்பார்கள், அப்பொழுது இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நான் மனிதர்களை பிரியப்படுத்த கூடாது, நான் தேவனை பிரியப்படுத்தும்படியாக எல்லா மனிதர்களும் சமம்தான், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் பேதுரு என்ன நினைத்தார்? மாறாக நினைத்தார். அப்படி பேதுரு மாயம் பண்ணினான். அதாவது யூதர்கள் வருவதற்கு சமமாக அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவனாக இருந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? சாப்பிடவில்லை. ஆகவே அந்த பேதுரு மீது குற்றம் சுமந்தது. அப்படி குற்றம் சுமந்தபடியால் பவுல் அப்போஸ்தலன் பேதுருவை எல்லாருக்கும் முன்பதாக பேதுரு செய்தது தவறு என்று சொல்லி அவனை எதிர்க்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேதுரு அந்தியோகியா வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததனால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன், நேருக்கு நேர் எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்பே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். பேதுருவே என்ன செய்து விட்டான்? யூதர் அல்லாதவர்களோடு பிரிந்து தனியாக நிற்கிறான். மற்ற யூதர்களும் என்னது பிரிந்தார்கள். அப்போ யூதர்கள் வேறு யூதர் அல்லாதவர்கள் வேறு என்கின்ற ஒரு வேற்றுமை அங்கே உருவாகிவிட்டது. இங்க சொல்லும் போது பவுலோடு கூட அவ்வளவு நாட்கள் பயணித்த பர்னபாவும்
இழுப்புண்டான், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான் என்று சொல்லப்பட்டது. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாக நடவாததை நான் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷம் என்னவென்று தெரியும், சுவிசேஷத்திற்கு சத்தியம் என்ன என்று தெரியும், அந்த சத்தியத்திற்கு ஏற்ப நடக்கிறது என்றால் என்ன என்று தெரியும். ஆனால் அப்படி நடக்க வேண்டும் என்றும் தெரியும். ஆனால் அந்த நேர பயத்தின் காரணமாகவோ அல்லது அந்த நேர மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதன் காரணமாகவோ அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாக நடக்கவில்லை, மாயம் பண்ணினார்கள். அதை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், அப்ப எல்லாருக்கும் முன்பாக பார்த்து கொண்டிருக்கும் போது பேதுருவை எதிர்த்து, அப்படி எல்லாருக்கும் முன்பாக நான் சொன்னது என்னவென்றால், நீ யூதராக இருக்க நீர் யூதர முறைமையின் படி நடக்காமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, நீ பேதுரு யூதராக இருக்க யூதர் அல்லாத முறைமையின்படி நீ நடந்து கொண்டாய். அப்படி இருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்று சொல்லி இங்க பவுல் கேள்வி கேட்கிறார். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். இப்போ பேதுரு செய்த இந்த செயல் யூதர்களுடைய மனதில் எப்படி பதியும்? யூதர் அல்லாதவர்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை, யூதர் முறைமைகளை, அதாவது மோசே பின்பற்ற முறைமைகளை கை கொள்ளவில்லை. ஆகவே பேதுரு அவர்களோடு இணைந்து பழகவில்லை. அப்ப அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், மோசையின் கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் யூதர்களுக்கு பதியும். ஆகவே தான் பேதுரு அவர்களோடு இல்லை, நம்மோடு இருக்கிறார் என்றுதானே பதியும். அதை பவுல் இங்கே தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறார். புறஜாதியரில் பிறந்த பாவிகளானாலும் சரி, சுபாவத்தின்படி நாம் யூதராக இருந்தாலும் சரி, நாம் இரண்டு கூட்டத்தாராக இருந்தாலும் சரி, காரணம் யூதர்கள் புறஜாதியாரை பாவிகள் என்றும் தங்கள் புறவியிலே யூதர்கள் நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்றும் எண்ணக்கூடியவர். அந்த அடிப்படையில தான் நீங்க பவுல் சொல்லுங்க, பிரஜாதியிலே பிறந்த பாதிகளானாலும் சரி, யூத சுபாவத்தின்படி நீங்கள் யூதர்களாகவே இருந்தாலும் சரி, நீங்க ரெண்டு கூட்டத்தாரும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலே காப்பாற்றப்பட முடியாது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்போம் என்பீர்களானால் நீங்களும் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே காப்பாற்றப்பட முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீங்களானாலும் சரி அவர்களானாலும் சரி நீதிமான்களாக்கப்பட முடியாது. அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். யூதர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது யூதர்களுடைய பார்வையை அவர்கள் பாவிகள் எனப்படுகிற யூதர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சுபாவத்தின்படி யூதர்கள் எனப்படுகிறவர்களானாலும் சரி, எப்படி விசுவாசிகளானார்கள்? இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட முடியாது. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற அந்த விசுவாசத்தினால் தான் நீதிமான்களாக்கப்பட முடியும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அப்படி இருக்க எப்படி இப்படி பேதகம் பார்க்கலாம்? எப்படி மறுபடியும் யூதர் அல்லாதவர்களை நீங்கள் எங்கள் முறைமைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தலாம் என்கிறதான் பவுலுடைய கேள்வியாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. இந்த சடங்கு முறைகள் அல்லது மோசையுடைய இதெல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த லாஜிக்குடைய பின்னணி என்ன? கிறிஸ்து இயேசுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிற நாம், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் நீ இன்னும் ரட்சிக்கப்படல, என்ன பண்ணணும்? நீ இந்த சடங்குகள் செய்யணும், இவ்வளவு கடமைகள் இருக்கு, இவ்வளவு கடமைகள் செய்யணும், அப்போதான் ரட்சிக்கப்படுவேன். அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிற நாம் என்னது? பாவிகள். இந்த சடங்குகள் செஞ்சாதான் என்னது அந்த பாவம் தீரும். அவர்களுடைய லாஜிக் இன்றைக்கும் சில மக்களுடைய லாஜிக் இப்படிதான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தால் என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், அவர் என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான்
அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்படுவது அல்ல, அவரை ஏற்று விசுவாசிப்பது, அப்படியானால் பாவம் போகாது, நீ ரட்சிக்கப்படவில்லை, நீ இந்த சடங்குகளை செய்ய வேண்டும் அப்படின்ற பொருள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நீ இன்னும் பாவிதான், இந்த சடங்குகளை எல்லாம் செஞ்சாதான் நீ உன்னுடைய பாவம் போகும் என்கின்ற அந்த மனநிலை இருக்கிறது அல்லவா? அதுதான் இங்கே பவுல் கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிற நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டது, ஆனால் அப்படி ஆனாலும் இன்னும் பாவிகள் தான் என்று சொல்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவ பாவத்துக்கு காரணரா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டேன், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி விசுவாசித்தாலும் நீ நீதிமான் அல்ல, நீ இந்த இதை செய்தால்தான் நீதிமான் என்று சொன்னால் அப்ப இயேசு கிறிஸ்து தான் பாவத்துக்கு காரணரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். இடித்து போட்டது எது? நியாய பிரமாணத்தின் கிரியைகள், இதனால் தான் நீதிமானாக்கப்படுவாய் என்கின்ற அதை இடித்து போட்டு, இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்படுவாய், அவருடைய இரக்கத்தினால் தான் நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்று சொல்லி கட்டி வைத்திருக்கிறது அல்லவா? அந்த இடித்து போட்டதையே நான் மறுபடியும் கொண்டு வருவேன். இல்லை, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் இதை கடைபிடிக்கணும் என்று இடித்து போட்டதை திருப்பி கொண்டு வந்தால் நான் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். நான் என்ன செய்து விட்டேன்? நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டேன். எதற்காக? நான் தேவனுக்கென்று பிழைக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆகையால் நான் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்காக நான் இதையெல்லாம் செய்தால்தான் நான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார், நான் என்னுடைய செயலினால்தான் இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நான் வாழ்ந்தால்தான் அங்கு போக முடியும் என்று சொல்லி என்னுடைய கிரியைகளை அல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நான் மறுபடியும் சுமப்பேன் என்று சொன்னால் முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டேன். எப்படி? நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பிரமாணத்துக்கு மரித்து விட்டேன். இப்பொழுது நான் தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டேன். இப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டது என்பது என்னுடைய பாவத்துக்காக. அப்போ அங்கே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ அங்கே நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன். ஆயினும் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது பிழைத்திருப்பது எனக்காக அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்போ இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தின் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. இப்போ நீதியானது நியாயப்பிரமாணம் நாம் செய்கிற செயல்களினால் வருமானால் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு டிபிஎம்காரர்கள் வைத்திருக்கிறார்கள், திருமணம் செய்யாமல் இருந்தால்தான் அது உன்னத பரிசுத்தம், அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே போக முடியும். ஒரு குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு சின்ன தவறு கூட இல்லை, திருமணம் கூட பண்ணவில்லை பார்த்தீர்களா, மருந்து கூட எடுக்கவில்லை பார்த்தீர்களா. அப்போ என்னுடைய செயலின் அடிப்படை நீதியானது நான் வைத்திருக்கிற இந்த பிரமாணத்தினால் வருமானால் அந்த அடிப்படையில நான் பரலோகத்துக்கு போக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து மரித்தது வீண். இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதே இல்லையே. எல்லாரும் சட்டத்திட்டத்தின் அடிப்படையில நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே நீதியை பெற்றுக் கொண்டிருக்க முடியுமே. அப்படி அல்ல, நான் தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறது இல்லை. அப்ப யாருக்கு தேவனுடைய கிருபையை வீணாக்குகிறார்கள்? மனிதனுடைய கிரியைகளினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நான் தேவ நீதியை அடைய முடியும், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை அடைய முடியும் என்று எண்ணுகிறவர்கள் தேவன் கிருபையாக இரக்கமாக கொடுத்த கிருபையை வீணாக்குகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னுடைய பாவத்தை சுமந்து உன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டபடியால் நீ என்னை அதை விசுவாசித்து நீ தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும், நான் உன்னை கொண்டு தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறேன் என்று சொல்கிறார். இன்னும் இந்த கூட்டம் என்ன சொல்லுகிறது? இல்ல இல்ல, அது மட்டும் பத்தாது, நான் என்னுடைய உழைப்பினால் முயற்சி செய்து கிரியை செய்து நான் என்னுடைய தகுதியின் அடிப்படையில தான் வந்து நிற்பேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை வீணாக்கி விட்டார்கள். அது வேண்டாம், என்னுடைய முயற்சினால் தான் நான் வந்து நிற்பேன் என்று. அப்படி பண்ண முடியுமா என்று கேட்டால் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து மரித்ததை வீணாக இருக்குமே என்பதாக இங்கே பவுல் சொல்லு. அப்போ கிருபை என்பது தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். அது நிமித்தம் மட்டுமே நாம் நீதிமானாக முடியும். நம்முடைய செயல்களால் தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற தகுதியை அடைய முடியாது என்கிறதை கலாத்தியர் மக்களுக்கு இவ்வளவு
தன்னுடைய வாழ்க்கையில நடந்த வரலாற்று சம்பவங்களை ஒப்பிட்டு அதை அப்போஸ்தலர்கள் எப்படி அங்கீகரித்தார்கள், ஏன் அப்போஸ்தலனாக பேதுருவே கூட நான் எதிர்த்திருக்கிறேன் என்கிறதையும் பவுல் சுட்டிக்காட்டி பேசுகிறார். இப்படி பேதுருவை பவுல் எதிர்த்தார் அல்லவா? அப்போ இங்கே ஒருவேளை பேதுரு தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி எண்ண முடியுமா? அப்படி எண்ண முடியாது. காரணம், பேதுரு பவுல் எதிர்த்ததை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார், தன் மீது உள்ள தவறை அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். ஆகவே தான் 2 பேதுரு புத்தகத்திலே பேதுரு பவுலை பாராட்டி எழுதுகிறார். பவுல் எழுதுகிற காரியங்கள் எல்லாம் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், ஆழ்ந்து சிந்தித்து கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வசனங்களை எப்படி புரட்டுகிறார்களோ அதே போல பவுலுடைய வசனங்களை புரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் என்று சொல்லி அங்கு பேதுரு அங்கே பவுலை ஏற்றுக்கொள்ளுகிறார். இல்லை, பவுல் என்னை எதிர்த்து விட்டான் என்றல்ல. கிறிஸ்தவம் என்பது சரியான சத்தியத்திலே இருந்தாலும் சில வேளைகளை பேதுருவை போல தவறலாம். ஆனால் ஒருத்தர் சுட்டி காட்டும் போது உண்மையில ரட்சிக்கப்பட்டவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், திருத்திக் கொள்ளுகிறார். அதே போல உண்மையில கிறிஸ்தவர் என்பது பவுலை போல அவரு பெரிய ஆள், ஆகவே நான் அவரு எதிர்க்க மாட்டேன், அவர் செய்கிற தவறை சுட்டி காட்ட மாட்டேன் என்றில்லை. எதிர்வே ஆனாலும் எல்லாருக்கும் முன்பாக தவறு என்றால் தவறுதான் என்று சொல்லுவேன். காரணம், இதன் நிமித்தம் அநேகர் இடறி போகிறார்கள், அநேகர் மாயம் பண்ணுகிறார்கள், அது ஆபத்தானது என்கிறதை இங்கே பவுல் சுட்டிக்காட்டு.